மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஏண்டி என்ன உங்க அண்ணன் வரேன் டூருக்கு, உங்க அம்மா அப்பா எல்லாருமே வராங்க? ஆமா ஆமா எல்லாருமே வராங்க டூருக்கு. உங்க அண்ணனுக்கு என்ன பொண்ணுங்கன்னு பாக்குறீங்களா இல்லையா? பொண்ணெல்லாம் நிறையத்தே வருது. எங்க அண்ணனுக்கு பிடிக்கல யாரையுமே, நல்ல பொண்ணா வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வர பொண்ணெல்லாம் வேணாம் வேணும் தட்டி கழிச்சுட்டு இருக்கு. ஆமா, இந்த நெட்டக்காரனுக்கு பிடிக்கலையாக்கும். இவளுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெருசு. இவன் வாழ்த்துக்கு செஞ்சாதே ஒரு பொம்பளைய உட்கார வச்சு நல்லா மெழுகு செலவானாக்க. நீ பெரிய பேரலைய மாதிரி வரதெல்லாம் வச்சுருக்கேன் எனக்கு. என்ன ஜீனி என்ன உட்காந்துட்ட? எங்க மருமகளை காணா? வாடி அலைமணிய, என்ன சித்திர திருவிழாவுக்கு போய் வியாபாரத்தை அள்ளிட்டு வந்துட்டீங்க போல இருக்கே, நல்ல வருமானமாம்ல? ஆமா ஆமா அதான் நல்ல வியாபாரம் தான். அந்த கல்லுல ஒரு புண்ணியத்துல நல்ல கை நிறைய காசு கொண்டு வந்தோம். அது சரிடி, அவன் யாரு பையன் பக்கத்துல நிக்கிறவன்? தேனில இருந்து மதுரை வரைக்கும் வாய் வச்சிருக்கானே நடுகமா, அந்த மாதிரி யாரோ ஒரு நம்ம பல்லு நகை வச்சிருக்கு, பூனை நகை பல்லு வச்சு நிக்குது அந்த மாதிரி. என்ன அவனுக்கு தெரியலையா? என் தங்கச்சி நீ பாத்திருக்கீல, அவதான் என் தங்கச்சி சந்திரா, ஊர்ல இருந்து வந்திருக்கா. இவன் என் தங்கச்சி மகன். அப்படியா? அந்த ஊழமுக ஒழுவட்டுக்கு திரிவா உன் தங்கச்சி அப்ப பார்த்தது. இப்ப அவளும் கலந்து போயிட்டாளே, என்ன மண்டியில முடியுங்கானா நீங்க முழுக்குன்னு இருக்கா? ஏமா நீ என்னைய கலக்கத்தானா? உலமுக்கு ஒளி எடுத்து திருப்பியா? என் பேரு டொரிய பேரு, உன் பேரு டொரியம்மாவா? ஏழை பாய் முடிச்சிருக்கா டொரி பையில. யாரா இவன் புது கேரக்டரா இருக்கான், சரியான காமெடி பேசா இருக்கியா? ஏடி அது என்னடி உங்க குடும்பத்துல எல்லாத்துக்குமே பல்லு டிசைன் கொடுத்துருக்காரு கடவுளு. பல்லு ஸ்பெஷலிஸ்ட் நீங்க எல்லாம். உனக்கு பெரிய பெரிய பல்லாம் மொட்டை மொட்டை பல்லா அத்தனை வெளியே எட்டி பாத்துருக்கு. உன் தங்கச்சிக்கு என்ன இங்கிட்டு இங்கிட்டு 2 எட்டி பாத்துருக்கு. இவனுக்கு வாய் கிழிஞ்சு கிடக்கு. உங்க வீட்டுல யாருக்குமே வாய் ஒழுக்கமா இருக்காதா? ஆமா ஆமா எங்களுக்கு எல்லாம் வாய் சரியில்லை, உங்களுக்கு எல்லாம் வாய் நல்லா இருக்காங்க. பேசாம இருக்கடி. எப்படி வாய் இருந்தாலும் வாயில பேசத்தானே வரும், சாப்பிடத்தானே வரும். அந்த வாய் வச்சு என்ன செய்ய போறோம்? அதனால எங்கடி அவள் அங்கம்மா அவங்க அத்தை டூருக்கு காசு கொடுக்க போயிருக்காங்க எல்லாருக்கும். அவங்க மாமி வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி அங்கதான் போயிருக்காளாக்கும். நானும் அங்கதான் போலாம்னே வந்தேன். சரி இவளை அங்கம்மா பார்த்துட்டு சொல்லிட்டு போலாம்னு சொல்லி வந்தேன். அந்த இவங்களை காட்டிட்டு போலாம்னு. ரொம்ப நாள் தங்கச்சியை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. சரியே சந்திரா நீயும் இவனுக்குள்ள இருங்க, நான் போய் அவங்களை பார்த்து பேசிட்டு காசு கொடுத்துட்டு வரேன் டூருக்கு. சரிடா பெரியப்பா ஒழுக்கமா உட்காந்துட்டு நான் வர வரைக்கும் சேட்டை செய்யக்கூடாது. நான் போய் பெரியம்மா போய் காசு கொடுத்துட்டு நான் வந்துடுறேன். இங்கே அம்மா நீ உட்காந்துருங்க சரியா? பெரியாக்கா உனக்கு எத்தனை சொல்லியிருக்கேன் வெளியிடத்துல வந்து டொரிய பெண் கூப்பிடாது நோனியா? ஏன்னா அது டொரியப்பனா? அது நடி டொரியப்பன் பேரு. எனக்கு அப்படி பேர் வச்சிருக்கீங்க அவனுக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, என் மகன் பொழுதுக்கு என்னைய மாதிரி ஊழமுக ஒழுவிட்டே இருக்கான். அதனால அவனை டொரிய பெண்ணே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சு. அவன் உண்மையான பேரு பிரேம்குமார். ஏன்னா அது ஊழமுக்கு ஒழுகு விட்டானா? இவனுக்கு மூக்கையே காணாமே, அப்புறம் எந்த மூக்குல இருந்து ஊழமுக்க ஒழுகு விட்டுருந்தியா? அட டொரியப்பா. ஏன்னா அது இவனுக்கு பேரு பிரேம்குமாரா? பிஞ்சு போன வாயனுக்கு பிரேம்குமார்னு பேர் வச்சிருக்காங்களா? இவனுக்கெல்லாம் கிழிஞ்ச வாயன் பேர் வச்சிருக்கணும். சரி சீனியே இவனுக்குள்ள இருக்கட்டும். நான் போய் காசு கொடுத்துட்டு அங்கம்மா கூட்டிட்டு வரேன். எங்களுக்குள்ள உட்காந்துருக்கட்டும் பாத்துக்க. இளைய மணி பரிசு வாயா, வாடா இப்படி வந்து உட்காருவா. காபி ஈப்பி குடிக்கிறியா? குடிப்பேன் பாட்டி, தரீங்களா காஃபி? தருவாங்க கொஞ்ச நேரம் உட்காரு. என் மகா வரட்டும் போட்டுக்கு வந்து தர சொல்றேன். உட்காருங்கம்மா நீங்களும் உட்காருங்க. ஏமா உங்களுக்கு ஒரே மயம் தானா? வேற பிள்ளை இருக்குங்களா? இல்லம்மா இந்த ஒத்த பையன் தான்மா, கருவேல மரம் மாதிரி ஒத்த பையில வச்சு உட்காந்துருக்கேன். அவன் எல்லாமே. அப்படியா? என்ன உன் மகனுக்கு கல்யாணம்லாம் கட்டி வைக்கலையா? காலத்து ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே? அந்த காலத்து பயிலுக்கு அசந்து இருந்தா எவ்வளவு கூட்டு வந்துடுறாங்களே. ஏதாவது பிள்ளைய பார்த்து கட்டி வை காலத்துல. பாத்துக்கேதாமா இருக்கேன், ஒண்ணு அமையல. ஏதாவது நல்ல இடமா வந்துச்சுன்னா கல்யாணத்தை முடிச்சுன்னு இருக்கேன். இவனுக்குன்னு ஒருத்தி இன்னும் பறக்காமையா இருப்பா, எங்கேயாவது பறந்துருப்பா. சீக்கிரமே அவ கண்ணில் படுவா. நல்ல பயிர்களுக்கே இந்த காலத்துல பொண்ணை காணா. இந்த மணிப்பரிசு வாயனுக்கு எங்க இருந்து பொண்ணு கிடைக்க போகுது? எங்க வீட்டுல யாரு காணா? மாமி இருக்கா, தூங்கிடுச்சா ஒரு வேலை? அவங்கலாம் தூங்க மாட்டாங்கடி. அங்கம்மா நேரமெல்லாம் வேலை வெட்டி செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்மள மாதிரி எல்லாம் படுத்து தூங்கிருக்க மாட்டாங்க. மத்தியான வேலையில அதிகமா எதனாலும் போனது வந்து வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன வேலை செய்யறாங்க? சமையல் வேலை கூட செய்யற மாதிரி தெரியல. ஒரு ஸ்மெல்லும் வரலையே இன்னைக்கு, குழம்பு வாடையும் வரலையே. இன்னும் சமைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் மாமி. அடே வாங்க வாங்க, எல்லா விருந்தாள் வந்திருக்கீங்களா? வாங்க அங்கம்மா, வாமா, வாங்கம்மா, பாட்டிம்மா வாங்க. இவங்க யாரு உங்கள மாதிரி இருக்காங்க? இதுதான் எங்க அக்கா மாமி தங்கம்மா. இவங்க பேரு, ஊர்ல இருந்தாங்க, இப்ப இங்க வந்திருக்காங்க. அட கடவுளே, அப்படியே அச்சல உங்கள மாதிரி இருக்காளே. கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்ல. புடவை தான் வித்தியாசமா கட்டியிருக்கேன், மத்தபடி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஹேர் ஸ்டைலும் புடவை மட்டும் தான் வித்தியாசம். என்ன இருக்க மாட்டாங்களா மாமி? ஒரு குளத்துல ஊர்ன மட்டையே இல்ல, ட்வின்ஸ்ல ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓஹோ அப்படியா? 2 பேரும் ட்வின்ஸா? அதான் அச்சு அசல் பெறலாம அப்படியே இருக்கீங்க. சரி சரி உட்காருங்க, வாங்க நின்னுட்டே இருக்கிறீங்க, அந்த உட்காருங்க வாங்க. பரவாயில்லங்கம்மா, நீயும் உங்க அக்கா எலிப்பாட்டி எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். சரி டீ சாப்பிடல, காபி சாப்பிடல? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேம், இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். சரி வந்து டூருக்கு காசு கொடுத்துட்டு என்ன பஸ்ஸுக்கெல்லாம் பேசிட்டீங்களா செஞ்சிட்டீங்களா கேட்டு போகணும்னு சொல்லி வந்தோம். மாமி நீங்க எந்த ஊர் மாமி? உங்களுக்கு சொந்த ஊர்ல எது மாமி?
எங்களுக்கு கும்பகோணம்மா. நாங்க இங்க இப்பதான் புதுசா வந்திருக்கோம். நாங்க வந்து ஒரு மாசம் தான் ஆகுறது. நல்ல பழக்கமாயிட்டா அங்கம்மா. எங்க ஃபேமிலியில ஒருத்தி மாதிரி ஆயிட்டா. என் தங்கச்சி எப்பயுமே அப்படிதாங்க. சின்ன வயசுல இருந்து அப்படிதான். யார்கிட்டயுமே நல்லா அன்பா பாசமா உண்மையா பழகுவா. பழகிட்டானா உயிரை கூட கொடுப்பா. பிடிக்கலன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டா. மாமி அவ அப்படித்தான் சொல்லுவா. காஃபி வேணா டீ வேணான்னு சொல்லுவா. ஆனா எனக்கு வேணும். எனக்கு நீங்க போட்டு கொடுங்க. உங்க ஆத்துல காஃபி டீ எல்லாம் சூப்பரா போடுவீங்களாமே. முக்கியமா காஃபி நல்லா போடுவீங்கல்ல. நான் குடிச்சுட்டு தான் போவேன். அதுக்கு என்னம்மா, பேஷா குடிங்க. சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும். இன்னைக்கு நீங்க உங்க அக்கா வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ரொம்ப வெயில் அடிக்குதா, ஒன்னும் முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் காரம் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இல்லையா. அதான் இன்னைக்கு மோர் குழம்பு தாளிச்சிட்டு கேரட் பொரியல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் இருக்கு. அதை வச்சு இன்னைக்கு ஓட்டிடலான்னு பாக்குறேன். வேற என்ன பண்றது, எந்த குழம்பு வச்சாலும் சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. வாயெல்லாம் புண்ணாயிட்டு என்ன பண்ண முடியும். உங்க ஆத்துல எது வச்சாலும் டேஸ்டா தான் இருக்கும். அது வத்த குழம்பா இருந்தாலும் சரி, கார குழம்பா இருந்தாலும் சரி, மோர் குழம்பா இருந்தாலும் சரி, உங்க கைப்பட்டாலே ருசியாவா இருக்கும். கேரட்லாம் பொரியல் பண்ணிட்டீங்களா? இன்னும் கட் பண்ணவே இல்லையா? ஏன் பாட்டி, மேம்க்கு கட் பண்ணி கொடுக்க போறியா? வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் எல்லாம்? இல்லம்மா, இப்பதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளில எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஜில்னஸா இருக்குல்ல, அந்த விறுவிறுப்பெல்லாம் போனதுக்கு அப்புறமா அறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியில வச்சிட்டு இருக்கேன். இதுக்கு அப்புறமா தான் நான் அறுக்கணும். எதுக்கு எது பாட்டி கேக்குறீங்க? என்ன செய்ய போறீங்க? தங்கம், உனக்கு விஷயம் தெரியாது. சில பல கேரட்டுகளை அவர்கள் நறுக்கி பொரியல் செய்வார்கள். சில பல கேரட்டுகளை நறுக்கி நான் உள்ளே தள்ளுவேன். பச்சையாக கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. ஏமா பங்கஜம், இந்த கேரட் ஃபுல்லாத்தி நறுக்கிட்டுமா இல்ல இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டுமா? என்னன்னா இல்லன்னா பூராத்தி நறுக்கிருங்கோ. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் வேணும்ல, எல்லாத்தையுமே நறுக்கிருங்கோ. என்னம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கீங்களாமா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. வந்த புதுசுல பார்த்தது, அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல. இப்போ டூருக்கு போறதுல எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம் போல. நல்லா இருக்கோம் மாமா. நீங்க எப்படி மாமா இருக்கீங்க? ஏதோ பகவானோட ஆசீர்வாதத்தினாலையும் உங்களுடைய அன்புனாலையும் நல்லா இருக்கோம்மா, பேஷா இருக்கும். மாமா எனக்கு ஒரு கேரட் தரேலா? அதுக்கு என்ன பாட்டிமா, இதோ வாங்கிக்கோங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. தேங்க் யூ மாமா, ரொம்ப தேங்க் யூ. பங்கஜம், என்ன கொஞ்சம் ஆச்சரியம், அவங்க அங்கம்மா மாதிரி இருக்காங்க. இந்த அம்மா இவங்க யாரு புதுசா இருக்காங்க? ஏனா அவங்கதான் அங்கம்மாவோட அக்கா. அவங்க பேர் தங்கம்மாவா. ஊர்ல இருந்து வந்திருக்காங்களாம், கெஸ்ட் வந்திருக்காங்க. அப்படியா? பகவானே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காளே, ஒரே அச்சுல வார்த்தை மாதிரி இருக்கா? ஆமா சாமி, நானும் என் தங்கச்சியும் ட்வின்ஸ் பேபி. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். பரவாயில்லையே மாமா, நல்லா சமையல்லாம் பண்ணுவீங்க போல. நல்லா வாமிக்கு நல்லா ஒரு ஹெல்ப் பண்றீங்க. எங்க வீட்ல இருந்தா இருக்காங்களே, சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது யாருக்கும். அம்மா, நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும்மா. அவங்க யாரு? நம்ம இல்ல பாதி. அவங்க கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயும் பங்கேற்றுக்கணும். சந்தோஷத்துல மட்டும் பங்கேற்க கூடாதுல்ல. அவங்க பண்ற கஷ்டத்தையும் பங்கேற்றுக்கணும் இல்லையா? என் ஒய்ஃப் என்னென்ன வேலை செய்யறாளோ எல்லா வேலையும் நானும் செய்வேன். சரிக்கு சமம் நாங்க ரெண்டு பேருமே. என்ன, குழந்தை பெத்துக்குவா, என்னால குழந்தை பெத்துக்க முடியாது. அது ஒண்ணு தவிர என் ஒய்ஃபுக்கு நான் எல்லா உதவியும் செய்வேம்மா. எல்லா ஹஸ்பண்டும் அதே மாதிரிதான் இருக்கணும். பெண்களை மதிக்கணும், பெண்களுக்கு தேவையான பணிவிடையெல்லாம் செய்யணும். அவங்க நமக்கு எல்லா வேலையும் செய்யறாங்கல்ல, நம்மளும் அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்யணும்மா. ஆணும் பெண்ணும் சமமா இருந்தாதான் ரெண்டு பேருக்கும் ஈகோ இருக்காது. வாழ்க்கை நல்ல சுபிட்சமா இருக்கும், சொர்க்கம் மாதிரி இருக்கும். பரவாயில்ல மாமா, மாமி ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். உங்களை மாதிரி எல்லா கணவர்களும் இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. எங்கேயுமே சண்டை சத்த வராது, குடும்பம் நல்லபடியா இருக்கும். எங்க வீட்டுக்காரர் நல்லவர் தான், ஆனா அவருக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தோட்டத்து வேலை தான். எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரியறது கிடையாது. ஆனா எல்லா ஹஸ்பண்டும் நல்லவங்க தான். என்ன, சில பேர் இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க மனைவிங்களுக்கு. சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க செய்யணும்னு என்ன இருக்கு, ஆனா அவங்களுக்கு தெரியல. என்ன பண்றது? என்னமா பேசிக்கிட்டாங்க, பேசட்டும் பேசட்டும். நமக்கு இப்ப இருக்கிற வேலை இந்த கேரட் தின்னு முடிக்கணும். கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா சூப்பரா இருக்கும். என்ன பண்ண, நமக்கு உதவி செய்ய நம்ம வீட்டுக்காரர் இல்லையா? செத்து போயிட்டாரு. ஏன் செத்தாரு, எதுக்கு செத்தாருன்னு தெரியல. திடீர்னு செத்து போயிட்டாரு. இருந்தா எனக்கு எல்லா வேலையும் செஞ்சிருப்பாரு. அவர் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படி இல்லங்கம்மா, எங்க ஆத்துக்காரர் கூட எந்த வேலையும் செய்ய தெரியாது. எல்லாம் என்னை கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே கத்துக்கிட்டாரு. பூரா வேலையும் என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இப்ப எல்லா வேலையும் அவர் செய்வாரு. என்னோட நல்லா சமைப்பாரு. அவர் குழம்பு தான் சூப்பரா இருக்கும். நான் சமைச்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்க ஆத்துக்காரர் சமைச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருந்துச்சு கேரட். இங்கே நின்னுக்கிட்டாரா பூராத்தி புடி திட்டு விடுவேன். நீங்க உள்ள போயிருங்க மாமா, இல்லாட்டி கேரட் இல்ல காலியா போகும். சரி சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம். பொம்பளைங்களா சேர்ந்தீங்கன்னா பல கதையை பேசுறீங்க. நான் வேற இதுக்கு நந்தி மாதிரி நடுவில் இருந்துக்கிட்டு நான் போய் வேலையை பார்க்குறேன். உங்களுக்கு நல்லா சூப்பரா ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வைக்கிறேன். கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு வந்து எடுத்துட்டு போ காஃபியை. நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு சமையல் ஆரம்பிக்கிறேன். சரிங்கண்ணா, ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா வேலையை பாருங்க. கொஞ்சம் காரமா வைங்க, வழக்கம் போல காரம் இல்லாம வச்சிடாதீங்க. இவெல்லாம் சாப்பிடணும்ல, இவெல்லாம் நம்மள மாதிரி காரம் இல்லாம சாப்பிட மாட்டா. கொஞ்சம் காரமா வைங்க. ஓகே பங்கஸ். பரவாயில்ல மாமி, மாமா தங்கமான மனுஷனா இருக்காரு. நல்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாரு. நீங்க நல்லா கொடுத்து வச்சுவாங்க போங்க.
ஆமாங்கம்மா, ரொம்ப உண்மைதான் நீ சொல்றது 100% உண்மை. எங்க வீட்டுக்காரர் கொடுத்த தைரியத்தினாலதான் கொடைக்கானல் டூர் போறதுக்கு நான் வந்து கைடு பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஒத்துட்டுக்கவே மாட்டேன் தெரியுமா. அவர் தான் சொன்னாரு, நீ உனக்கு எதெல்லாம் இஷ்டமோ எதெல்லாம் ஆசையோ நீ பண்ணு, உனக்கு பக்கபலமா நான் இருக்கேன்னு சொல்லுவாரு அவரு. அதனாலதான் நானும் சரின்னு சொன்னேன். சரி வீட்லயே உட்காந்துட்டு இருக்கோம், பசங்களும் வெளியில இருக்காங்க, நம்மளா இருந்து என்ன பண்ண போறோம், 4 பேர் ஜனங்களோட சேர்ந்து ஜாலியா டூர் போயிட்டு தான் நல்லா இருக்கும்ல, அதனாலதான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி நீ கூட என்னை இன்சார்ஜ் எடுத்துக்க சொல்லப்போ நான் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன். மாமி மாமி, யாரு அழுமணி பாட்டியா? வா பாட்டி வா வா. வாங்கம்மா வாங்க உட்காருங்க வாங்க. இருக்கட்டும்மா நிறைய உட்காந்தே கிடந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் காத்தோரமா நடந்துட்டு இந்த டூருக்கு காசு கொடுத்துருப்பாங்க வந்தேன். நம்ம சனங்க ஊர் எங்க இருக்கு வழிய ஏண்டி அங்கம்மா அங்கே இருக்கீங்களா? நானு உங்களை வீட்டுல போய் பார்த்தேன் காணா. அங்க போய் தங்கச்சி மகனை வீட்டுல விட்டுவிட்டு நான் மட்டும் இங்க வந்தேன் மாமிகிட்ட டூருக்கு காசு கொடுத்துருப்பாங்க. என்ன வாட்டி சொல்ற? உன் தங்கச்சி மகன் வந்துட்டாங்களாக்க? நான் பார்த்ததே இல்லை. உன் தங்கச்சியை பார்க்கணும். எங்க நம்ம வீட்டுல இருக்காங்களா? ஆமா வீட்டுக்கு போனேன். உன் மாமியா இருந்துச்சு, உன் மருமக, உன் நாத்தனா எல்லாம் இருந்தாங்க. பார்த்து கொடுத்துட்டு அப்புறம் நீங்க தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்படி சரி நானும் போய் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ அங்கேயே இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன். என்னம்மா தங்கம்மா நல்லா இருக்கியா? உனைய தாமா பார்க்கவே முடியல. உன் தங்கச்சி பாவம் அப்பப்ப குழம்புக்கே எடப்பா பார்த்துக்க. இப்ப எப்படியா அக்கால தங்கச்சி ஒண்ணு சேர்த்துட்டீங்க. உங்களை இப்படி பாக்குறதுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நல்லா இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கேன். ஏதோ கடவுள் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். அதே மாசம் சந்தோஷமா இருக்கு. என்ன மைண்டுக்கு இருக்கீங்க? வாங்க உட்காருங்கம்மா. என்ன அழுமணி, உங்க வீட்டுல யாராரு? நீங்க உங்க தங்கச்சி மகன் எல்லாருமே வரீங்களா? ஆமாம்மா, நான் அதுக்கு அவளை போன் போட்டு வர சொன்னேன் தங்கச்சிய. அவளும் பாவா எங்க போறா, எந்த இதுக்கும் போறதும் கிடையாது, ஊருக்கும் போறதுல ஒண்ணும் இல்ல, வாவா வீட்டோட அடைஞ்சு கிடக்கா. அவளை வந்துட்டு வர சொன்னேன், போன போட்டு வர சொன்னேன். அவனுக்கு இப்ப வேலை இல்லாம இருக்கானா, தங்கச்சி மகனையும் வர சொன்னேன். எல்லாரும் போயிட்டு வருவோம்னுதேன். ஆமா வாட்டி, எங்க நாளுடைய 1 மணி நேரம் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். நமக்கும் சும்மா வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எரிச்சலா இருக்குல்ல. இந்த அப்படித்தான் இந்த எங்க அண்ணன் வீட்டுல எல்லாரும் வரையிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் மதினி, கார்த்தி, பரமு, அப்புறம் நட்சத்திரா, எங்க அண்ணன் மக, அவங்க வீட்டுக்காரு, அவங்க மாமியா பூராமே வர்றாங்க. எங்க அம்மா எல்லாரும், அப்புறம் எங்க சமந்தார வீட்லயும் வர்றாங்க. புஷ்பா அம்மா அப்பா எல்லாரும் வர்றாங்க. அவங்க அண்ணன் எல்லாமே வராங்க. எங்கிட்ட எங்க நாத்திரா குடும்பம், நாங்க எங்க குழந்தை வீட்டு குடும்பம் எல்லாமே தான் வர்றோம். அப்படியா? நீங்க சொல்றத பார்த்தா ஏகப்பட்ட டிக்கெட் வரும் போலியாடியே. 2 வருஷம் கூட இடம் 10 மணி தெரியலையே. எப்படி சேனத்தை எங்கிட்ட உட்கார வைக்கிறது? குளிச்சி வேற சொல்லியிருந்தாலே அவங்க மதினியா வராங்கன்னு சொல்லியிருந்தா. குளிச்சியா? யாரு? ராணியா வள்ளியா? அவளே வள்ளி அண்ணன் பொண்டாட்டி, அவங்க அண்ணன் மகன் அவளு வராங்களாம் டூருக்கு. அப்படியா? தெரியலையே, என்கிட்ட சொல்லு. என்ன அவ வரட்டும் எல்லாரும் வரட்டும். பஸ் 10 3 பஸ் கூட பிடிக்க வேண்டியது. அதுக்கு என்ன செய்யறது? எல்லாம் வந்துட்டு போறாங்க. எல்லாம் ஒண்ணு மனமா போய் வருவோம். அப்ப என்ன செய்ய? ஆமா மாலி வீட்டுல எல்லாரும் வராங்க. அவன் மாலின வந்தாலே வருவேன்ட்டா. டாக்டர் போய் பார்த்து வந்திருப்பா. அவளை கோளாரா போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவ மாலினி அம்மா, அவங்க அப்பா, தங்கச்சி, அவ கட்டிக்கு போற மாப்பிள்ள, அவ மாப்பிள்ள எல்லாரும் வராங்களாம். அப்பனா நீங்களாம் சொல்றத பார்த்தா கொடைக்கானல் டூரு கொண்டாட்டமா இருக்கும் போலியே. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. எல்லா ஜனங்களும் வர்றாங்க. நல்லா ஒண்ணு மண்ணுமா போய் சந்தோஷமா போயிட்டு வரலாம். ஆமா இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு மண்ணமா போய் சந்தோஷமா ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி எந்திரிச்சு ஒன்னா சுத்தி பார்த்துட்டு வர்றது ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் நம்ம உள்ள என்ன கூத்து கட்ட காத்துக்காளோ தெரியல போற இடத்துல. ஏக்கா மேம் அது போன் போட்டு வர சொல்லிட்டியா? அவரு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. இன்னும் காணா? இல்லங்கம்மா, நம்ம டூர் எப்ப போறோம்னு சொல்லிட்டோம்னா அவர் கரெக்டா வந்து சேர்ந்துருவாரு. அந்த டயத்துக்கு பஸ் ஏற டயத்துக்கு வந்துருவாரு அவரு. என் மகனும் இன்னும் நல்லா இருக்கும். பாவம் அவன் வெளிநாட்டுல அடிக்கான். அவனத்தை பார்க்க முடியாம கஷ்டமா இருக்கு. ஏதோ உங்க கூட எல்லாம் ஒண்ணு மண்ணமா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கு இருக்கிறதுனால தெரியல. என் மகன் அருமை மகன், அவனை பார்க்க முடியாம நான் தவிக்கிறேன். ஏண்டா டூருக்கு போறதுக்கு லீவ் எடுத்தியா கம்பெனியில? அவங்க எங்கம்மா லீவு கொடுக்குறாங்க? லீவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் லீவ் எடுத்துட்டு போகணும், வேற வழி இல்ல. போயிட்டு வர வேண்டியதுதான். பொழுதுனைக்கு லீவ் வேலைக்கு போறோம், 2-3 நாள் கூட லீவ் எடுக்க கூடாதா? அதெல்லாம் எடுத்துக்கலாமா? ஆமாடா, இந்த டூர் உனக்கு ஒரு திருப்பு முடியாம அமைய போகுது. அதனால கண்டிப்பா இந்த டூருக்கு நீ வந்தே ஆகணும். என்னம்மா சொல்ற? அப்படி என்ன பெரிய விஷயம் நடக்க போகுது? திருப்பு முடியாம அமைய போகுதுன்ற அப்படி நமக்கு முக்கியமானதா? கொடைக்கானலுக்கு என்ன போனதே இல்லையா? கொடைக்கானலுக்கு நிறைய தடவை போயிருக்கேன், இல்லைன்னு யார் சொன்னது? ஆனா இந்த முறை போறதுதான் பெரிய ஸ்பெஷலேவும். என்ன பேசுறீங்க? ஆத்தாளுமாக என்னமா பேசுறீங்க, பொடி வச்சு பேசுறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. உங்களுக்குலாம் புரியாம இருக்கிறது நல்லது. இல்லாட்டினா எனக்கு நாளும் பேசி சொதப்பி விட்டுருவீங்க. அது எடுக்கட்டேன், ஆத்தாளுமாக ராசியமாக வச்சுக்கோங்க. அது என்னன்னு நான் பாக்குறேன், கொடைக்கானல் வந்தே பாத்துக்கிறேன். சரி, தங்கச்சி செய்மரம் வச்சிருக்கியா? எப்படி செய்யலாம்னு நினைச்சிருக்க? உன் தங்கச்சி செய்மரம் வச்சா அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? ஒரு 10,000 ரூபாய் எழுதி விடுங்க, பத்தலையா? என்னடி பேசுற கூறுட்டவள? என் தங்கச்சி மகன் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரப்போகுது. நம்ம போய் 10,000 ரூபாய் அடிக்கணும், நல்லாவா இருக்கும்? 1 லட்சம் தெய்வனாமா? நினைப்பத்தேன் பொழப்ப கெடுக்குமா? யார் சொன்னது உங்க தங்கச்சி மகன் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர போறான்ட்டு? ஆத்தி அந்த அர்க்கானியா என்னை கொலை பண்ணாலும் பண்ணுங்க, எனக்கு அவளை மட்டும் கட்டி கொடுத்துறாதீங்க. நீ பயப்படாத ராசா, உனக்கு நான் அழகான பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்ல, அப்புறம் என்ன? என்னடி சொல்ற? பரம கட்டி வைக்கிறேன்னு தேவையில்லாம உன பைத்தியமாக்கி கடைசியில அந்த பிள்ளை யாரைய கட்டிக்கு போயிடுச்சு. இப்ப திரும்ப யாரை கட்டி வைக்கிறேன்னு ஆசையை காமிச்சுக்க? வேற யாரு? பரம்பு உங்க பெரிய மாமா அவளத்தையும் கட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பரம்பு மாதிரியே இருக்க அச்சு அசல் அவளை எங்கேண்டு. அவ ஒரு சின்ன பொண்ணா, அவளத்தையும் மகன் கட்டி வைக்கலான்னு இருக்கேன்.
ஆமா ஆமா நடந்த மாதிரிதான். இப்படித்தான் சொன்னேன், பரம கட்டி வச்சு ஆளே கட்டி வைப்பேன், அவளை யாருக்கும் கட்ட விட மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். அந்த கட்டி போயிட்டாங்க அவன் மாமி வீட்டுல. இப்ப அதே மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்லிக்கிருக்கு. அந்த பிள்ளை யாரும் கட்டி போறாங்களோ தெரியல. இந்த பிள்ளையில யாருங்க அப்பள சீக்கிரத்துல கட்டிக்கு போயிட முடியாது எங்களை மீறி. அவ என் மகனுக்குனே பிறந்தவ. காத்துக்கு இருக்க புருஷனை நேத்துக்கு வந்த கூட்டுக்கு போற மாதிரி விட்டுருவேன் நானு. ஏமா என் தங்கச்சி மகளுக்கு என்ன குறை? ஏன் அந்த பிள்ளைக்கு என்ன? அந்த பிள்ளைய கட்டி வச்சா என்னவா? எப்பா உன் தங்கச்சி மகளே குறதேன்ப்பா, அவளுக்கு என்ன குறன்னு வேற கேக்குறியாப்பா? என்னடா உன்னைய காட்டி கொஞ்சம் வளர்த்தியில கம்மியா இருக்கும் அப்படித்தானே? அந்த பிள்ளை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு? அந்த பிள்ளைக்கு என்னடா லட்சணமான பிள்ளை. பேசாம இருங்க, எதனால பேசிக்கிருக்காதீங்க. கிசிரி முசிறி அதெல்லாம் பேசி விட்டுற போய் நானு. எனக்கு புடிச்சு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கேன். சும்மா தங்கச்சி மகன் தேவையான ராமாயணம் படிச்சு தெரிஞ்சுங்க. அப்படித்தையும் பாத்துக்கோங்க. பாக்குறேன் நானும் பார்க்கத்தானே வரேன் என்ன அதே நடக்குதுன்னு. நீங்க ஆசைப்படுவீங்க ஆயிரத்தை. கடவுள் யாருக்கு எங்கெங்க எழுதி வச்சிருக்காரோ அங்கங்க நடக்கும். அது நடக்கிறப்ப நடக்கட்டும். நீங்க உங்க சொல்லியை மட்டும் பாத்துக்கிறங்க. இங்க பாருங்க, டூருக்கு வந்தீங்கன்னா வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும். அங்க வந்த இடத்துல வந்து என் தங்கச்சி மகன் இருக்கா, அவளத்தையும் மகனு கட்டி வைப்போம் செய்வோம். தேவையில்லாம பேசி தெரிஞ்சுங்க. அப்படித்தையும் பாத்துக்கோங்க. ஏமா சின்னத்தையும் பெரியத்தையும் பேசிக்கிட்டாங்களா? ஒற்றுமை ஆயிட்டாங்களா? அது யாரா? சின்ன பாப்பா பெரிய பாப்பா மாதிரி சின்னத்தை பெரியத்த? வேற யாரு? அங்கம்மா அத்தையும் அவங்க அக்காவும் தான். ஆமாடா, ரோட்ல போறவங்களே வாரவங்களே எல்லாம் உரிமையா அத்தண்டு. என் கூட பிறந்த பிள்ளை என் தங்கச்சி அத்தன் உரிமையா கூப்பிட்டுருக்கியா எனக்கு நாள் நீ? அவ அத்தை இல்ல சொத்த. அவளை எப்படி அத்தன் கூப்பிட முடியும்? 1000 இருந்தாலும் என் பிள்ளைய அந்த வீட்டுல கொடுத்துருக்கேன். அவதே உரிமையான அத்தை அங்கம்மா. இப்ப இன்னொருத்திய வர பொண்ணு அங்க இருந்து எடுக்க போறேன். அப்ப அவளும் எனக்கு சமந்தகாரி ஆயிவாள்ல. அப்ப அவ 2 பேரும் உரிமையான அத்தை தானே மகனுக்கு. அவன் இல்லாத சொல்லிவிட்டியா? ரொம்ப தலையா நடக்குறீங்க ஆத்தாளு மகனும் சொல்லிவிட்டேன் நானு. அவர் கிடக்காண்டா. ஆமாடா, இங்க இப்பதான் இங்க வந்து இருக்காமல உங்க பெரியத்த. உங்க சின்னத்தை வீட்டுல வந்து இருக்காமல. எல்லாம் பேசிக்கிட்டாலாம். கிளவி பேசிக்கிச்சான். இப்ப டூர் ஓனாகனா அவன் அண்ணன் வீட்லயும் பேசிடுவாங்க. அப்புறம் என்ன எல்லா குடும்பம் ஒன்னாயிரும். நம்ம சமந்தத்தை பேச வேண்டியதே. டூர் போயிட்டு வரையிலேயே சமந்தை பேசி முடிச்சுட்டு தாண்டா வரோம் நல்ல செய்தியோட. ஏம்மா அப்பனா கொடைக்கானல் போறோம், பொண்ணு பாக்குறோம், சம்பந்தம் பேசுறோம். ஆமாடா ராசா, எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த சின்ன பொண்ணை எப்படினாலும் இந்த வீட்டு மருமகளை ஆக்கியே தீருவேண்டா. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது என்ன நினைச்சு கண்ண சேவுக்குது சும்மா சும்மாடி. ஆத்தே இந்த நெட்டை போய் கனவுக்கு போய்க்காம போல இருக்கு. அந்த நெட்டச்சி நினைச்சு நம்ம தங்கச்சி மகளுக்கு கொடுத்து வச்சது அப்படித்தானா? இந்த நெட்டச்சி வேலை வாங்கான்னு பார்த்தா கடைசியில் நம்மளே வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு. என்னாடியே பாக்கியா என்ன செஞ்சுருக்க? மாமா இந்த குக்கர்ல சாப்பாட்டை வச்சு விடலாம்னு அரிசியை போட்டு தண்ணி ஊற்றி உப்பை போட்டு வச்சு விடலாம்னு பாக்குறேன். சரி இன்னைக்கு என்னாடியே சிம்பிளா ஏதாவது குழம்பு வச்சிடலாமா? சாம்பார் மாதிரி வச்சிருவோமா? ஆமா, வேலையெல்லாம் செய்யவே முடியல. ஒன்னும் கஷ்டமா இருக்கு. இந்த நெட்டச்சி தின்னால சோறாக்கி பழகிட்டா. நம்ம சொகுசா சாப்பிட்டே உட்காந்து பழகிட்டோம். இப்ப திடீர்னு வந்து அடுப்படி வேலை செய்யணும்னா எரிச்சலா இருக்கு. முந்தி செஞ்சுக்கே இருந்தோம் தெரியல. இப்ப இடையில வேலை செய்யாம இருந்து செய்யவும் உடம்பு மடையா இருக்குமா. அம்மா இங்க என்னம்மா செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களை பெட்ரூம்ல ஹால்ல எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கேன். நீங்க என்னம்மா செய்யறீங்க அடுப்படிக்குள்ள வந்து? என்னாடியே எதுக்கு தெரிஞ்சிருந்த? இந்த சாப்பாடு ஆக்கலாம்னு சொல்லி அரிசியை வச்சு விட போறேன். எதுக்கு தெரியுன்னு? ஏமா நீ எதுக்குமா சாப்பாடுலாம் ஆக்குற? அவன் நாத்து எதுக்கு இருக்கா? அவ அதுக்கு தான் அந்த வீட்டுல வச்சிருக்கோம் நம்ம சாப்பாடு ஆக்கிறதுக்கு, இந்த வீட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்கு. நீ ஏன் தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்க? எல்லா விஷயமா தாண்டி உங்க அம்மா வேலை பாக்குறா. நீ பேசாம இரு, தேவையில்லாம சத்தத்தை போடாத, வந்துட போறா நட்டுச்சி. எம்மாச்சி நீங்க பேசாம இருங்க. எதுக்கு அம்மா தேவையில்லாம வேலை பார்க்கணும்? அவ குத்துக்கொள்ள மாதிரி இருக்க அந்த வீட்டுல மருமகன் சொல்லி அவளை உட்கார வச்சுட்டு இவங்க சோறாக்கணுமா? நீங்க பேசாம இருங்க. நாத்தே இங்க வா. ஏமா அவளை பேசாம அமைக்க சொல்லுமா. இவ வேற விஷயம் தெரியாம தேவையில்லாம கத்திக்கிருக்கா. இங்க வர லட்சிய பேசாம இரு. நாங்க எல்லாம் விவரம் மாத்தி செஞ்சுருக்கோம். நாத்தனாரே என்ன செஞ்சுட்டு இங்க வா, நான் கூப்பிட்டு கேட்கல. ஏண்டி ஓ வகுத்துல வரும்போது உரம் கூமுட்டியாத்தே இருக்கு. ஓ மகங்காய கூமுட்டியா இருக்கான், ஓ மக அதுக்கு மேல கூமுட்டியா இருக்கா. இதுல வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? அவ இப்ப வரட்டும், அவளுக்கு இருக்கு இப்ப. என்ன தைரியம் இருந்தா நான் இருக்கும்போதே என் கண்ணு முன்னாடி எங்க அம்மா வேலை செய்ய விட்டுட்டு அவ ஜாலியா பெட்ரூம்ல படுத்து தூங்குறா ஏசிய போட்டு. நீ கூப்பிட்டீங்களா? நீ சொல்லுங்க. நீ ஓஹோ அண்ணி யாரி கூப்பிடுறான்னு தெரியுது. அதை ஆடி அசைஞ்சு நினைச்சு பார்த்து வரையாக்கும். கூப்பிட்டு வரமாட்டியா? அப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருக்க ரூம்ல நீ. அண்ணி உங்களுக்கு தான் அண்ணி சுடிதார்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதுல செல்லுல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த கலர்ல போட்டா நல்லா இருக்கும், சுடிதார் எடுக்கலாமா சாரி எடுக்கலாமா என்ன எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நீ நமக்கு தெரிஞ்ச சுடிதார் பாத்துக்கிறந்தாளா? இது தெரியாம நம்ம வேற அவளை டிஸ்டர்ப் பண்ணி விட்டோமே. இந்த அம்மாலாம் ஜோராக்குனா ஆக்கிட்டு போகுது. பெண்ணா நட்டமா போயிட போகுது. அப்படித்தேம்மா உன் பேசி அப்படியே ஆஃப் ஆயிருவா. இன்ன வரைக்கும் பயிர் இன்ஜினியர் மாதிரி கத்திக்கிருந்தாருல. இனி பாரு நீ நாத்தனாரி சுடிதார் வாத்தான்னு சொன்னீமே அப்படித்தான் மடங்கிடுவா. இவ ஒரு வெத்து மேக்கப் ராணி. இவளுக்கு என்ன மேக்கப் பொருள் வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னா போதும் உடனே பேச்சு மாறிடுவா. இவ ஒரு 2 வாமான வேலையை பார்ப்பேன். ஆமா அண்ணி, நம்ம கொடைக்கானல் டூர் போறோம். அங்க எல்லாருமே புது புது ட்ரெஸ்ஸா போட்டு வருவாங்க. உங்ககிட்ட ட்ரெஸ் கம்மியா தானே இருக்கு. நீங்களும் அங்க போனா நல்லா ட்ரெஸ் போடணும்ல. ஃபோட்டோலாம் எடுக்க வேண்டியது இருக்கும். குணா குகையெல்லாம் பார்க்கணும். அப்புறம் சூசைட் பாயிண்ட்லாம் போகணும். அப்புறம் பார்க்கு, ஹோட்டலு, நிறைய இடத்துல போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குல்ல. நீ ஒரு இடத்துல ஒரு ட்ரெஸ் போட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்ல. அதான் உங்களுக்கு எந்தெந்த ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் கூப்பிட்டோனையும்
பூராத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஓடியான்ட்டேன். என்னது கேன்சல் பண்ணிட்டியா? என்ன அது சொல்ற? ஆமா நீ இங்க கூப்பிட்டோன்னையும் பதட்டத்துல என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லி ஆர்டர் போட்டதை பூரா கேன்சல் பண்ணிவிட்டு வந்தேன் நீ. ஐயோ ஒண்ணும் இல்லம்மா, அவங்க அம்மா சோறாக்கிட்டு இருந்தாங்க. வழக்கமா நீ தானே சோறாக்குவ, உன் கையால் ஆக்கா நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பாடு. அம்மாவுக்கு அந்த அளவுக்கு சமைக்க வராதுல்ல, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். நீ முக்கியமான வேலையா இருந்திருப்ப போல. நீ போய் வேலையை பாரு, நீ போய் கேன்சல் பண்ணி விட்டதான் திரும்ப ஆர்டர் பண்ணி விடு. நான் அம்மாவை சோறாக்க சொல்றேன். நான் சொன்னேன் இல்லம்மா, சொன்னது மாதிரியே பேச்சு மாட்ட பாத்தியா? இப்போ பெரிய மேக்கப் பைத்தியம்மா, எவ்வளவு வந்து இங்கிட்ட பிறந்தாலும். சரிங்க நீ, நான் போய் பாக்குறேன். குக்கர்ல சோறு வைக்கிறீங்க? குக்கர்ல வைக்காதீங்க அத்தை. நீங்க இப்பதான் ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு சோறு டெய்லி வடிச்சுதான் கொடுக்குறேன். குக்கர் சாப்பாடு நீங்க சாப்பிடக்கூடாது, ஒத்துக்கிறாதுங்க. அதெல்லாம் சாதத்தை வடிச்சிருங்க. என்னம்மா செய்யறது, வேலை செய்ய முடியல, அப்படித்தான் செய்ய முடியுது. அதை போட்டுக்கிட்டு வேகிற வரைக்கும் நின்றுக்கே இருக்கணும், காலெல்லாம் வலிக்கும். இது நான் குக்கர்ல டக்குன்னு தூக்கி வச்சுட்டு ஒரு 3 விசில விட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருவேன். அதனாலதேம்மா. நீங்க வேலை செய்ய முடியல செய்யாதீங்க. நீங்க ஏத்த கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. மருமகன் நான் இந்த வீட்டுல இருக்கும்போது நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? சரி தள்ளுங்க, நான் சோறு வடிச்சு கொடுக்குறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. அப்படின்னு குழம்புலாம் வச்சு வச்சிடுறேன் போங்க. என்னாடி இவ எங்கிட்டு போனாலும் முன்னுக்கு போனா உதைக்கிறா, பின்னுக்கு போனா எத்துறா, எதாவது சமாளிடி அவளை. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வடிச்சுக்கிறேன். நீ போமா. இப்ப நம்ம சோறு வடிக்கணும் அப்படித்தானே? நான் வடிச்சுக்கிறேம்மா. நீ போய் அந்த செல்லுல ஆர்டர் எல்லாம் போட்டு விடு. நான் சாப்பாடு வடிச்சு குழம்புலாம் வச்சுட்டு சாப்பாடு ரெடியான நீ கூப்பிடுறேன், சாப்பிட வாங்க. சரிங்க பார்த்து செய்யுங்க. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். சே, நம்ம நாத்து தப்பா நினைச்சுக்கிட்டோம். நாத்து நமக்காண்டி ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி விடுறா. அப்படியே நாத்து கொஞ்சம் இந்த கவரிங் செட்டு நகையெல்லாம் அப்படியே மேட்சிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. நீ ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அப்படியே கொஞ்சம் நகைகள்லாம் ஆர்டர் பண்ணி விட்டுருமா. அப்புறம் இந்த லிப்ஸ்டிக், இந்த நெயில் பாலிஷ் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி விட்டுரு. பிங்க் கலர்ல பண்ணி விடு. சரிங்க நீ பண்ணி விட்டுறாங்க நீ. சரிம்மா, நீங்க சோறெல்லாம் ஆக்குங்க, நான் போய் வேலையை பாக்குறேம்மா. பாத்தீங்களாங்க சகோதர சகோதரிகளே, என் நாத்தனாவுக்கு அழகு பைத்தியம், என் மாமியாவுக்கு உயிர் பைத்தியம். எப்படி அலைந்துங்கன்னு பாரு. இதுங்கெல்லாம் இப்படித்தானே ஏமாத்தணும். நம்ம என்ன பண்றது? ஹாய் விஜேந்திரன் சார், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் அல்வாழ்த்துக்கள். நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும் சார். ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எமாடி பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கம்மா, ஏமா இப்படி உயிரை வெறுத்துட்டு ஓடியாருங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, ரூம்ல தூங்கி இருந்தேன், நீ விஷ் பண்ற சத்தம் கிடுச்சு, அதே ஓடியாந்தேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் இல்ல, அதுக்கு நீ விஷ் பண்ணணும்ல, அதுக்கு ஓடியாந்தேன். தெரியுமா, இன்னைக்கு மே 1 தானே, அதுக்கு தான் விஷ் பண்ணலான்னு ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள நீங்க என்னமோ தெறிக்க ஓடியாந்தீங்க. என்னமோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். சரி நீங்களும் ஆசையா ஓடி வந்திருக்கீங்க, நீங்களே விஷ் பண்ணுங்க, வயசுல மூத்தவங்க. எமாடியே, யாருக்கோ பிறந்தநாள் வாழ்த்து சொன்னீங்களம்மா, நானும் சொல்றேன். யாரு அவங்க பேர் சொல்லுமா? அவர் பேரு விஜேந்திரன், அவருக்கு நீங்க விஷ் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோல பேசணும் ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஏதோ பரம புண்ணியத்துல கிடைச்சிச்சு. அதான் பேசிட்டு போலாம்னு வந்தீங்க. என் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. அப்புறம் சகோதரர் விஜேந்திரன் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்க இன்று போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துங்க, இன்று உழைப்பாளர் தினம் மே 1. உழைக்கும் வர்க்கம் அனைவருக்குமே எங்களோட உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. பரவாயில்லையம்மா, நீங்க சாப்பிடறதுக்கு தான் லாய்க்கு நினைச்சேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்றீங்களே, உழைப்பாளர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னங்க சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களுங்க. ஆமாங்க, அப்புறம் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா கொஞ்சம் தட்டி விடுங்க. இந்த பட்டனை என்னங்க காசா பணமா இப்படின்னு தட்டி விடுங்க. அப்படியே கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் போட்டு விடுங்க.